சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை முன் உள்ள கருணாநிதி சிலை முன் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். காலையில் அண்ணா அறிவாலயம், பின்பு பிற்பகலில் கருணாநிதி நினைவகம் அருகே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார். தற்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்கள். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6 பகுதிகளுக்கான தூய்மை பணி தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தற்போது ஓமந்தூரார் மருத்துவமனை அருகில் உள்ள அண்ணா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக 130 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டம் என்பது நடத்தி வருகிறார்கள். எங்களுக்கு நிரந்தரமான பணி வழங்க வேண்டும் என்றும் ஊதிய உயர்வு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல அவர்களோட போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 100வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகையில முற்றுகையிடும் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போது 8 சுற்று அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியுற்றிருந்தது. அதன் பிறகு மெரினா கடற்கரை, மெரினா சாலையிலும் அவருடைய போராட்டம் தொடர்ந்திருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அது முன்பாக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்தும் படுத்துக்கொண்டும் அவருடைய தொடர்ச்சியாக அந்த போராட்டங்கள் என்பது முன்னெடுத்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மதியம் 2:15 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்துல 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அங்கேயும் தொடர்ச்சியாக அவருடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றிருந்தனர். அதனை தொடர்ந்துதான் சரியாக இன்று மாலை தூய்மை பணியாளர்கள் ஓமந்தூரார் மருத்துவமனையில் அருகில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் திமுக அரசு தான் தேர்தல் அறிக்கைகளை எங்களை நிரந்தரம் செய்கிறோம் என்றும் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஏன் தொடர்ச்சியாக அவர்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள், எங்களுக்கு நிரந்தரம் பணி இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக அந்த சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனத்திலும் ஏற்றிருந்தார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் என்பது ஒரே நேரத்தில் அவர்கள் போராட்டத்தை ஈடுபட இல்லாமல் ஒரு குழுக்களாக 25 நபராக ஒரு 25 நபர்கள் ஒரு குழுக்களாக சாலையில் அமர்ந்து படுத்துக்கொண்டு போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்கிறார்கள். அடுத்து ஒரு 5 இடைவெளி ஒரு 8 நிமிடத்திற்கு பிறகு அடுத்த மற்றொரு குழு தூய்மை பணியாளர்கள் குழு மறுபடியும் சாலையில் அமர்ந்து தொடர்ச்சியாக அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே அண்ணா சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் என்பது மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல இவருடைய போராட்டம் முன்னெடுப்பதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதன் எதிரொலியாக தான் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் இருக்கும். நீங்கள் எப்படி அடக்குமுறை நினைத்தாலும் கூட எங்களுடைய போராட்டம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்களையும் முக்கியமான சாலைகளையும் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் இதன் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எங்களை அழைத்து நீங்கள் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் வரும் நாட்களில் இதைவிட கூடுதலாக வீரியத்துடன் நாங்கள் தொடர்ச்சியாக போராடும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். சாலையில் அமர்ந்து போராடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி தற்போது கைது செய்து வருகிறார்கள். இதனால் அந்த சாலை முழுவதும் தற்போது பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.